அது தனியா பேசுப்பா, இப்ப பேச முடியாதுப்பா. இப்ப பேச முடியாதுப்பா. படத்தை பத்தி பேசுவா, இப்ப பேச முடியாதுப்பா. வந்தாங்க. எங்க வந்தாங்க? எப்போ கடைசி கிளைமேக்ஸ்ல சொல்றீங்களா? கடைசியில சொல்றீங்க. அந்த ஊர்ல தாழ்ந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றான்னு காமிச்சிருக்கீங்களே. ஆமா. அப்போ இது ஏன் வாழ விடல? இவர் தான் சொன்னாரு 60 ரிலீஸ் பண்ணிட்டாரு. எனக்கு நான் வந்து நேராக போய் இல்லை நான் சொல்லி இப்போ கேட்டு நான் ஆன்சர் இல்லை. நான் போய் இப்போ பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்து பார்க்க முடியாது. என்னோட இதில் வந்து சொன்னார் சார் 60 தேட்டர்னு. நான் ஒரே அவசரம் நான் எப்போதும் உண்மை பேச உங்களுக்கு தெரியும். 6 ரெட் ஜாயின் ரிலீஸ் பண்ண சொன்னேன். நான் சொன்னேன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்கப்பா. ரெட் ஜாயின் பேர் போட மாட்டாங்க, ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணி தேட்டர் எடுத்து கொடுத்தோன்னே 60 தேட்டர் சொன்னார். நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அது ரிலீஸ் ஆச்சு. இதில் ஏங்க போஸ்ட்டே ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்கிறானுங்க. இந்த சொன்னார் போஸ்ட் ஓட்ட காசு கொடுத்தா போஸ்ட் 100 போஸ்ட் ஓட்டுறான்னா 40 போஸ்ட் ஓட்டிட்டு 50 போஸ்ட்டை இரும்பால் போட்டு போகிறான். ஆமாம், என்ன பண்ண என்னை கூப்பிட்டு உதைக்க தான் முடியும். எவ்வளோ தான் அடிச்சு தான் உதச்சி தான் எவ்வளோ தான் நானும் பண்ண முடியும். நான் ஒரே ஆளே கை தட்டி இருக்க முடியுமா? 10 பேர் சேர்ந்து தட்டணும். இந்த 100 போஸ்ட் ஓட்டுறான்னா ஃபஸ்ட்டு இதை போகிற ஒட்டி போகிறான். மறுபடியும் திருப்பி அவனே திருப்பி வந்து மேலே போஸ்ட் ஒட்டு போகிறான். நீ கண்ணுக்குள்ள ஒரு நாளைக்கு நான் பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா 20 நிமிஷம். அதனால் படம் வந்து பாருங்க, சினிமாவை இன்றைக்கி அரசியல்காரன் கூட தெளிவாக இருக்கான், ஏமாற்றக்கூடாதுன்னு. ஆனால் சினிமாக்காரன் முழுக்க ஏமாற்றிட்டு இருக்கான். இதுக்கு என்ன சொல்லி இருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. நான் ஒரு தலைவராக பேசுகிறேன். ஒரு நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரொடியூசர் எவ்வளோ தெரியுமா ஏமாத்துறானுங்க. இருங்க நீங்கள் கேள்வி கேட்கல. நான் பேசிட்டு நீங்கள் கேளுங்க. கார்த்திக் தான் பேசுவேன். கார்த்திக் சார் இன்றைக்கி சொல்கிறேன், சினிமாவில் ஏமாற்றி அவனு வாழ முடியாங்கிறது தான் இவர் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து என்னோட துணிமணியாக விற்று ஊரோட போகிற படம் எடுக்க வரையில ஏமாற்றம் வந்தால் சினிமாவில் இன்ன வரைக்கும் நம்மளாம் 40 வருஷம் நம்மளை நிற்கலையா, சாதிக்கலையா, ஜெயிக்கலையா? ஆமா பிஆர் அப்ப என்ன இருங்க அதெல்லாம் அது பழச ஓடியா. நீ பழசோ அது தனியா பேசுப்பா, இப்ப பேச முடியாதுப்பா. இப்ப பேச முடியாதுப்பா. படத்தை பத்தி பேசுவா, இப்ப பேச முடியாதுப்பா. நீ படத்தை பத்தி பேச, இப்ப பேச முடியாது. படத்தை பத்தி பேசு. பயில எங்க பேச பேசு. படத்தை பத்தி இப்ப பேசுப்பா, வேற எதை பத்தி பேச கூடாது. நான் என்ன சொல்றேன், போலீஸ் கரெக்டா சொன்னாங்க. போலீஸ் ஏன் போகல? போலீஸே இல்லாம படத்தை முடிச்சிட்டீங்க. இந்த கதையே தப்புங்க. ஏன்னா போலீஸ் உங்களுக்கு ஆதரவு காமிச்சிருக்கீங்க இல்லையா? போலீஸ் வரலையா? வந்தாங்க. எங்க வந்தாங்க? எப்போ கடைசி கிளைமேக்ஸ்ல சொல்றீங்களா? கடைசியில சொல்றீங்க. போலீஸ் உங்களை வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க தனித்தனியா போனாங்க. அப்ப போலீஸுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. இல்ல போலீஸ்ல சொல்லி அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி நடந்துருச்சு இல்ல. அதுக்கப்புறம் அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பிரச்சனை முடிச்சு கூட்டு வந்து அன்னைக்கு நைட்டு தான் கொண்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில இவருக்கு வெள்ளன தகவல் கிடைக்குது. இனிமே தான் போலீஸ் வருவாங்க. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல போலீஸ் வரலாம். இல்ல போலீஸ் வரலாம். இப்ப அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ் வரலாம். இல்ல அந்த பையனை அப்படி ஆக்சிடென்ட் ஆகாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவனை அடிச்சு அவனை மண்டையில் அடிச்சு பைத்திய மாதிரி இப்படி கூட கொண்டு போகலாம். கதையை நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். பட் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம். நம்ம சொல்லணும்னா எழுதலாம். அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு எடுக்கலாம். ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்ல வரல. அது கதை இல்ல. கடைசியில அந்த பாட்டை கவனிச்சிங்கன்னா கடைசியில கதையில நீங்க சொல்ல வர்றது நிச்சயமா இந்த மாதிரி பண்ணாதீங்களா, அதாவது மேல் ஜாதி பொண்ண கீழ் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணா இப்படிதான் நடக்கும்ன்றதை சொல்றீங்க. இல்ல நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றேன். சரி நான் சொல்றேன். புரிஞ்சாதாங்க இந்த கதையில ஜாதி ஒழிக்க முடியாது தெளிவா உறுதியா சொல்லி கடைசியில அந்த ஐயா பாடுவாரு, ஆண்டியும் இல்லை அரசனும் இல்லை. அதேதான் இங்க வந்து எவனும் மேலையும் கிடையாது, எவனும் கீழையும் கிடையாது, எல்லாரும் சமங்கிறதா சொல்றேன். அந்த பாட்டெல்லாம் என்ன சொல்லுது, கதையில நீங்க உறுதியா நின்று அந்த காதலை ஜெயிக்க வைக்கிற இல்ல. ஆமாவா இல்லையா? காதல் தோத்துருச்சு. அப்ப அந்த பொண்ணு போறேன்னு சொன்னவ உறுதியோட நின்றுருக்கா. அப்ப போலீஸ் என்ன பண்ணிச்சு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நிச்சயமா கல்யாணம் பண்ணாதீங்களா, காதல் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரீங்க. சார் காதல் பண்றது பண்ணாது அவங்க விருப்பம். நான் சொல்றது என்ன அப்படின்னா,
சமூகம் இப்படி இருக்கு, சமூகம் இந்த மாதிரி இருக்கு. கடைசியில் நான் சொல்றது அதுக்காவது பிள்ளைங்களுடைய எண்ணத்தை விட பிள்ளைங்களுடைய அவங்களுடைய காதலை விட பல பேருக்கு அவங்களுடைய கௌரவம் தான் பெருசா இருக்கு. தான் ஒத்த மகளா இருந்தாலும் ஏன் காதலிக்கிறீங்க சொல்லல, அந்த பக்கமே நம்ம போல. காதல் பண்றது பண்ணாது அவங்க இருப்போம், நம்ம அந்த பக்கமே போல. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, சமூகம் இன்னமும் எவ்வளவுதான் வந்து படிச்சு எல்லாரும் சமமா இன்னைக்கு எவ்வளவு பேர் கீழே மேலே இல்லாம எல்லாரும் மேலே வந்தாலும், நீ எனக்கு எவ்வளவு மேலே போனாலும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நான் வந்து ரோட்ல நான் வந்து இவ்வளவு அதே ஊர்ல இன்னொரு ஜாதியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னா நீ காமிச்சிருக்கீங்க. இன்னொரு புரியல, அந்த ஊர்ல தாழ்ந்த ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றான்னு காமிச்சிருக்கீங்களே. ஆமா. அப்போ இது ஏன் வாழ விடல, விட்டுக்கலாம்ல? அது எல்லாரும் அப்படி இருப்பாங்க எப்படி இப்படின்னா அவன் அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாரும் அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு தகப்பன் இப்படி இருக்கான், ஒரு தகப்பன் அப்படி இருக்கான். இன்னும் எத்தனை பேர் நம்ம இங்கே வந்து சென்னையில் பெருசாக நம்ம சிட்டிலலாம் அந்த மாதிரி பெருசாக அதை நினச்சிக்கிறதே இல்லை, பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. இன்னும் பல ஊர் இன்னும் இன்டீரியர்லாம் போனால் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாங்க. அந்த ஊர்லேயே 2 விதமாக இருக்கலாம். அதாவது பொருளாதாரம் இதில் இருக்கு, இந்த பொண்ணை வச்சு உன்னால காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க அப்பா நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? பொருளாதாரமே இங்கே இல்லை. பொண்ணே கேட்குறேன், நீ எப்படி நீ நினைச்சுக்க? ஆமாம் கேட்குதா? ஆமாம். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க படத்துல? இல்லையே. அதுக்கு பதில் தான் அவன் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு என்ன கேட்குது, ஊரில் ஒருத்தன் வாழ்றான்னா பொருளாதார ரீதியாக அவன் வெல்விஷராக இருந்தான்னா இந்த பிரச்சனை வரவே வராது. இவன் வந்து தப்படிக்கிறவனுக்கு, அதான் சோத்துக்கு வழியில் அவனை கல்யாணம் பண்ணுறவனுக்கு தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறதான கதை. ஆமான்னு ரைட்டு சொல்லுங்க. டைரக்டர் ஒரு தான், அதாவது படம் பார்த்தீங்க, கதையில் ஒரு ஸ்டார்ட்டு ஒரு எண்டு இருக்கா உங்களுக்கு? இதுக்கு மேல இதுல என்னென்ன சொல்ல யோசிக்கிறீங்க? எண்டே எனக்கு பிடிக்கலன்றீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. செத்து போன உண்மை, செத்து போனவங்களும் இருக்காங்க, வாழ்றவங்க 100 பேர்னா செத்து போனவங்கள ஒரு ஆள் இருக்காங்களா? அந்த ஒரு ஆளுக்கு தானே இது. அந்த ஒருத்தர் கூட சாகக்கூடாது இப்ப கதையை நாங்க சொல்றோம். லாஜிக் படி கரெக்டா இல்லையா? அந்த அப்பா சொல்றது கரெக்டா இல்லையா? அப்பா என்ன சொல்றாரு, நீ வந்து அந்த பையன் வீட்டுக்கு போனா உருப்படாது, வாழ முடியாது, அவன் சோத்துக்கு இல்லாம இருக்கான், அவனே தப்படிச்சுட்டு இருக்கான், தொழில் இல்லை சொல்றாரு. அது கரெக்டா இல்லையா? இல்ல நீங்க சொல்றது எப்படின்னா, அந்த அப்பா சொல்லிட்டு நீங்க எதுங்க பேசுறீங்க? நான் பேசுறது லாஜிக். எனக்கும் பொண்ணுங்க இருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. என்ன காரணம்னா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. இங்க அது இல்லை, அதை நீங்க சொல்லணும் இல்லையா? அதுதான் அந்த பொண்ணு சொன்னீங்கன்னா திருப்தியா இருந்தது. ஆமா, இந்த காதல்ல வந்து இது சம்பாத்தியம் இல்லை, அந்த பொண்ணு எங்க போக சொல்லுங்க. அது சிரிக்காதீங்க. காதல் ஜெயிக்கணும்னா தன்னிறை வேணும். தான் சொந்த காலில் நின்னா காதல் ஜெயிக்கும், தான் சொந்த காலில் நிக்கலாம் காதல் ஜெயிக்கும். ஆமாவா இல்லையா? இது நீங்க காதலருக்கு சொல்ல வேண்டிய கருதியான கருத்து நான் ஏத்துக்கிறேன். இந்த படத்துல 2 பேருமே வந்து யாரும் சொந்த கால நிக்கக்கூடிய வயசு கிடையாது. 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள். அப்பா இவங்க சொந்த கால் அர்த்தமே வேற இல்ல. இவங்கள இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா இவங்க போய் ஒருவேளை வாழ்ந்துருக்கலாம். படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே என்ன சொல்லுது, நம்ம காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்தாதான் என் வீட்டில் நான் பேச முடியும், நீ படிச்சு முன்னேறி வா அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்குள்ள இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. படிக்கணும்னு சொல்லி வேற மாதிரி நீங்க கதையை சொல்லி இருக்குன்னா எங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்படி இல்லைங்கிறதுனால கதை அதே சார் ஆரம்பத்தில் நான் கருன்னு இருந்தேன் சார். இந்த படம் முழுக்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து பர்சனல், தயவு பண்ணி பர்சனல் இது பண்ணாது. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு படம் பண்ணும்போது பண்ணினதுக்கும் குழந்தை வளராதா? நீங்க வந்து ஆரம்பத்துல பாக்கியராஜ் சார் கூட இருக்கிற போது எப்படி இருந்தீங்க, பயில்வான்னா எப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வயசு, அதனால மாற்றங்கள் தேவை. பர்சனல் இல்ல சார், பர்சனல் சார். இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு மூவி பண்றேன், மலையாளம் மூவி பண்றேன் சரிங்களா. அதுல கேரக்டர் ரோல் வந்துட்டு வெயிட் போட சொல்லி டைரக்டர் சொன்னாங்க. அந்த மூவி ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆகும், நீங்க பாருங்க. அண்ட் மோர் ஓவர் விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்க்கு வந்துட்டு பிசிக் வந்துட்டு கண்டிப்பா மாறதான் செய்யும். அதுக்காக தான் வந்துட்டு அதுல வந்து அப்படியே பார்க்கணும், அதுலயும் இதுலயும் ஹேர் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ நான் வாலண்டியர் தான் வெயிட் போட்டிருக்கேன் சார். திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும்
டைரக்டர் வந்துட்டு நான் டைரக்டர் சார் வச்சுட்டு சொல்றேன், அவர் கண்ணு வந்துட்டு இவ்வளோதான் ஓப்பன் பண்ணணும், இங்க பார்க்க கூடாது, காஜல் போட்டா கூட நீ போய் ரிமூவ் பண்ணிட்டு வா. நான் என்னோட கேரக்டர் திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன். ஒரு காஸ்டியூம் வரைக்கும் அவர் சொல்ற மாதிரி தான் நான் வேர் பண்ண முடியும். அப்போ நான் எனக்கு இது இல்லைல்ல சார், ஃப்ரீடம் இல்லைல்ல பண்றதுக்கு. இட்ஸ் நாட் அ ஃப்ரீடம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் பண்ண முடியும் இல்லையா? சில அதாவது நீங்க நடிச்ச அளவுக்கு ஹீரோயின் நடிக்கல, இது என்னுடைய அது அப்படி இல்லை சார். கடைசி படத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சீன்ல வர்ற ஒரு ஆள் கூட என்னை விட அழகா நடிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கதையில இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அழகா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அழுது எல்லாருமே வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நடிப்பை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் நடந்து பார்த்துட்டு போறாருன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல அது மட்டும் போதும். ஸோ எல்லாருமே வந்து அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கதைக்கு தேவையானதை எல்லாருமே அழகா பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சார் நீங்களே ஒரு புரட்சிகரமா ஒரு படம் எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி இன்னமும் ஆணவ கொலை நடக்குது அது இதுன்ட்டு. நான் என்ன சொல்றாரு, பொருளாதார ரீதியாக தான் காதல் தோத்து போகுது, ஜாதி கிடையாது இன்னைக்கு காலகட்டத்தில். அது சிட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் உண்மைதான். ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா திவ்யான்ற பேர் தான் வச்சிருக்கீங்க, இளவரசனா மறைச்சிட்டீங்க. என்ன காரணம்? காரணம் என்னன்னா, இது இளவரசன் திவ்யா கதை இல்லை, அதனால இளவரசனை மறைச்சிட்டோம். திவ்யாங்கிறது சும்மா ஒரு பொண்ணு பேர், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் எடுத்த படம் தான் சார் இது. ஃபோன்ஸ்லாம் அப்படிதான் இருக்கு, பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அது நடக்கும்போது அது டோட்டல் அடுத்த நடந்தது. ஆவண கொலைனாவே இது மாதிரி பழைய காலத்தில் நடந்தது அப்படி காட்டுறீங்களா? இல்லை அப்படி இல்லை சார், பழைய காலம் கிடையாது. இப்போவும் பட்டன் ஃபோனு எல்லாமே அங்கங்கே கிராம என்ன சார் லாஜிக்கலாக இப்போ உங்ககிட்ட இருக்கா? யாரையா ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. பட்டன் ஃபோனை காட்டு பண்ணி 2 ஃபோன் வச்சிருக்காருல்ல, ஒரு பட்டன், அவர் பட்டன் ஃபோனு, என்னுடைய ஃபோனுமே பட்டன் ஃபோன் தான். என்ன சார் இது லாஜிக் வச்சு இப்படி படம் பண்ணுறது நியாயமான விஷயம், நாங்கள் ஏற்றுக்கிறோம். கேள்வி வந்து எதிர்மறையாக இருக்குதான் செய்யும். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து பட்டன் ஃபோனே வச்சு காட்டுறது எது சரியா இருக்கும்? இல்லை எல்லாத்துக்குமே இல்லை. ஹீரோ அந்த ஃபோன் தான் வச்சிருக்காரு. நம்ம படம் ஃபுல்லாக அதை தான் காமிச்சாகணும். பட் ஹீரோயின் டச் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து டச் ஃபோன் தான் வச்சுருந்தாங்க. அவருக்கு அந்த ஃபோன் தான், அவர் அந்த ஏழ்மையில் வாழ்கிறவர், அந்த ஃபோனு இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நாங்கள் கொடுத்துருந்தோம். மற்றபடி அதை அவருக்கு டச் ஃபோன் கொடுத்து இன்னைக்கு எல்லா கையிலும் இருக்கு அப்படின்றதுக்காக கொடுக்கணும்னு நான் நினைக்கல. சரி, அது ஒரு இது கதை பேசட்டுமே அப்படின்றதுக்காக. அந்த பையனை போய் பார்க்க போவாரு, ஆனால் அது தப்பை பார்த்த உடனே ரிட்டர்ன் வருவார். அவங்க தாத்தா அவங்க அப்பா தாத்தா பேசும்போது அவங்க தப்பை பார்த்துட்டு வெளியே வருவார். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மைனஸாகவே இருந்தது. ஏன்னா அதை பார்த்தாவே அது அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்களா? சரி, இதுக்கு முன்னால இதே ஒரு கதை வச்சு அவங்க இதே தப்படிக்கிறவனுடைய காதல பார்க்கலாம். படத்துல எல்லாம் காமிக்கிறீங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி ஓகே தான். தேவரை ஏன் காமிக்கிறீங்க? ஏன் என்ன காரணம்? அந்த சமுதாயம் அப்படி இருப்பாங்களா? அந்த சமுதாயத்தை கீழ் ஜாதி இது பண்ணிதான் காலி பண்றாங்களா? நீங்களே ஜாதிகளை உண்டாக்குற மாதிரி இல்ல? அவரு சொன்னாரா, தேவர் சொன்னாரா? காலாண்டர் வச்சிருக்கிறீங்க, ஃபுல் போட்டோ காட்டுறீங்க. இதே பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நம்ம படம் எடுக்க வந்துடுறோம், எடுங்க வேணாம்னு சொல்ல ஒரு கருத்தை சொல்ல போறீங்க. அதையே அந்த குறிப்பிட்ட அந்த ஜாதியை காமிச்சு அப்படின்னா இப்ப அவனுக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க நல்ல கதையை தான் எடுத்திருக்கீங்க, அதை கரெக்டா எடுக்கணும்ல. அடுத்தவனை காமிச்சு இப்ப இவன் தான் இப்படி பண்றான்ற மாதிரி நீங்க இதுவா சொல்றீங்களே, ஏன் இவங்க பண்ணதே கிடையாது? அஞ்சல் ஜாதியில பண்ண மாட்டாங்களா? சாவடிக்கலையா? எந்த எதுவுமே வரலையா? சொல்லுங்க. இல்ல ஏன் இந்த சைடு காமிக்கல? அந்த சைடு ஒருத்தரை காமிச்சீங்க, இந்த சைடு ஏன் போட்டோ கூட காமிக்கல? கீழ் ஜாதிக்காரனா தப்பு அடிக்கிற மட்டும் கீழ் ஜாதிக்காரனா? இங்க கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே போட்டோ அவருக்கு மேல் ஜாதின்ற மாதிரி அவருக்கு போட்டோ அங்க இருக்கு. இந்த படத்துல வந்து எங்கேயுமே நான் வந்து மேல் ஜாதி, நான் மேல் ஜாதி, அவன் வந்து கீழ் ஜாதி அப்படின்ற ஒரு கருத்தை நான் எங்கேயுமே சொல்லலை. இல்லை, நான் எந்த இடத்துலையும் அதை குறிப்பிட்டு சொல்லலை சார். இது வேற ஜாதின்றதான் சொல்கிறேன். தவிர முத்துராமலிங்க தேவர் படத்தை காமிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் ஒரு சில ஜாதிக்கானவர் மட்டும் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் அனைத்து ஜாதிக்கானவர் மட்டும்தான். அவர் வந்து தேவரையாவை காமிச்சதுன்றக்காக அவங்க வந்து ஒரு சமூகத்தினர் தான் அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் வந்து இன்னமும் நீங்கள் கமுதி பரமக்குடி பக்கம் போய் போனீங்கன்னா அவர் அல்லாத மற்ற எத்தனையோ சமூகத்தினர் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ அது இருக்கிறனால இவங்க வந்து இந்த சமூகத்தை தான் சேர்ந்தவங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறது நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லை,
அந்த பக்கம் அவரு அப்படின்ற மாதிரி பிரிக்கிறீங்க. அதான் சொல்றேன் சார், அவங்க அந்த காமிக்கிறதுனால அது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. மாட்டிருந்தீங்கன்னா சமம் பண்ணிருக்கலாம். எப்படி சார்? உங்க சைடும் அதை மாட்டிருந்தீங்கன்னா நீங்க உட்காந்து போன் பேசுற சைடு ஏதாவது ஒரு போட்டோ காமிச்சீங்கன்னா நம்ம செஞ்சுக்கலாம். அதுதான் நீங்க சொல்ற மாதிரி சண்டை இழுக்கிற மாதிரியா இருக்கும். அப்படி அந்த பக்கம் நான் ஏதாவது ஒரு போட்டோ காமிச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி அதுதான் நான் சண்டை இழுத்து விடுற மாதிரி ஆயிருக்கும். ஒரு படத்துல ஒரே ஒரு சொம்பு தாங்க காமிச்சாங்க, அதுக்கே பெரிய பிரச்சனைங்க. நீங்க ஃபுல் போட்டோவே காமிச்சிருக்கீங்க. சார் இந்த படத்துல நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் ஓகேங்களா? நான் தான் இந்த பொண்ணுக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணேன். இவங்க சிஸ்டர் தான் எனக்கு வந்து சமையல் பண்ணி கொடுத்தது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து இந்த கிராமத்து கூழ் வேணும்னு கேட்டேன். நான் ஷூட்டிங் அட்டன் பண்ண 22 நாள் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஒரு சொம்பு கூழ் கொண்டு கொடுத்தாங்க. அந்த கூழை குடிச்சு நான் வளர்ந்துருக்கேன். நான் ஜாதி கீதி எதுவும் நான் பார்க்கல. சினிமா சரி, அதுதான் சொல்ல வரேன். சினிமா பார்க்காது நானும் பார்க்கல. சினிமா பார்க்காது நானும் பார்க்கல. இது வந்து சரி, இது வந்து ஒரு கதையா இல்ல. அப்பா நீங்க தப்பா சொன்னு நான் சொல்லவே இல்லை. இதை ஒரு கதையை எடுத்துக்கோங்க. ஓ ரைட், இப்போ கேட்டுக்கலாம். ரைட், நீங்கள் சொல்கிறத இப்போ நானும் காதில் வாங்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவதுனாக்கா நீங்கள் சொன்னது ஞாபகம், இதை இது மாதிரி மாற்றலாம்ன்றது எனக்கு தோணும். ஸோ நீங்கள் சொல்கிறத பாசிட்டிவாக சொல்கிறத எல்லாத்தையும் பாசிட்டிவாக ஏற்றுக்கிறது உண்டாது தான். ஆனால் பர்சனலாக இந்த பொண்ணு வந்து படத்தில் ஆக்ட் பண்ணும்போது ஒல்லியாக இருந்தது, இப்போ குண்டாயிடுச்சுன்றதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், பர்சனல் இது இல்லை. ஓகே, அனைவருக்கும் நன்றி வணக்கம். இருக்கிறது சார்.